ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று விடுறாருங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருளுக்குமே 25% வரைக்கும் நாங்கள் வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து எப்போ விடுறாரு பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 விடுறாரு. பட் அந்த அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் 1 நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வரி விதிப்பால் நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மோடியும் ட்ரம்ப்பும் வந்து ரொம்ப நாளாக தோஸ்துங்க. ஓகேவா? ஸோ போன வாட்டி ஜெயிச்சப்போ கூட பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து குஜராத்தில் வந்து பேசினாரு, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? பட் அதுக்கப்புறம் வந்து ஜோ பைடன் வந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பியும் ஜெயிச்சுட்டு திருப்பி ட்ரம்ப் வந்திருக்காரு. ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு மேலேயுமே வரி விதிக்க ஆரம்பிச்சாருங்க. அதாவது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, நிறைய நாடு மேலே வரி விதிக்க ஆரம்பிச்சார். ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. அதாவது இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் நம்ம வந்து வாங்குறோம். ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட வந்து நிறைய பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் வாங்குறாங்க, ரஷ்யாவோட மிலிட்ரி வெப்பன்ஸ் வாங்குறாங்க. ஸோ வந்து ரஷ்யா வந்து எங்களோட எதிரி. ஸோ எங்களோட எதிரி நாடான ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்குது, வெப்பன்ஸ் வாங்குது, அதாவது மிலிட்ரி வெப்பன்ஸ் வாங்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எங்களை வந்து இன்டைரக்டா வந்து பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாருங்க. ஸோ எங்களோட எதிரியோட நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் நட்பு நாடு தான், ரஷ்யாவும் நட்பு நாடு தான். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீ அவங்க கூட நட்பாரு, இல்லை என் கூட நட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தாங்க நம்ம நட்பு நாடு. பட் ரஷ்யாங்கிறது நமக்கு ஒரு 50-60 வருஷமாவே நமக்கு நட்பு நாடுங்க. ஓகே, நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறது நம்மளோட ரஷ்யா நாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் அந்த வார் அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார தடை விதிச்சாங்க. ஓகேவா? அந்த நாட்டில் வந்து எந்த நாடுமே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தடை விதிச்சாங்க. பட் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் வாங்குறேன் அவங்ககிட்ட இருந்து சொல்லிட்டு இந்தியா வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்கணும், அந்த மிலிட்ரி வெப்பன்ஸ்லாம் வாங்கணும். ஸோ இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்கிடுச்சுங்க. அது எப்படின்னா, நாங்கள் வந்து ஒருத்தருக்கு தடை விதிச்சிருக்கோம், நீ எப்படி அவர்கிட்ட நீ பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடுப்புங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அமைப்பில் யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த 5 கண்ட்ரியோட கூட நிறையா ஏஷியன்ஸ் கண்ட்ரி நிறைய இருக்காங்க இந்த அமைப்பில். இந்த பிரிக்ஸுங்கிற அமைப்பில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு அமெரிக்கன் டாலரை வச்சு ட்ரேட் பண்ணணும், வணிகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்திலே மக்கள் தொகையில் பாதிக்கு பாதி நம்ம தான் அதிகமாக இருக்கோம். ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வணிகம் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் பண்ணுறதுக்கு எதுக்காக நம்ம யூஎஸ் டாலர் பயன்படுத்தணும்? பிரிக்ஸ் அமைப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு புது கரன்சியை ஃபார்ம் பண்ணி நம்ம அதுலேருந்து வணிகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதாவது அந்த அமைப்பில் பேசிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பிடிக்கலைங்க. ஸோ அது ஒரு காரணம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்னோட எதிரி நாட்டு கூட ஃப்ரெண்டாக இருக்க, ரெண்டாவது பிரிக்ஸ் அமைப்பில் நீ இருக்க. அது மட்டும் இல்லாமல் 2024 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $45.7 பில்லியன் அளவுக்கு வணிகம் பண்ணியிருக்கு அமெரிக்கா கிட்ட. பட் இதில் வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு. அதையும் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கிட்ட வந்து இந்தியா பண்ண வணிகத்தில் வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஓகேவா? அதை வந்து நான் வந்து சரி பண்ணணும், அதுக்காகவும் நான் இந்த மாதிரி வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து நிறைய பொருள் வாங்குறேன், நீ என்கிட்ட பொருளே வாங்க மாட்டேங்கிற, உனக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வணிகம் வந்து பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடுங்க, பணக்கார நாடு. நம்ம வந்து இப்போ தான் வாழ்ந்துட்டு வரோம். ஸோ அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால நம்மகிட்ட நிறைய பொருள் வாங்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு
நம்ம கொஞ்சமா வாங்கினாலும் நம்மளுடைய நிறைய பணத்தை செலவு பண்ணி தான் வாங்குறோம், ஓகேவா? பட் அவன் என்ன சொல்றான், நான் உன்கிட்ட இவ்வளவு வாங்குறேன்ல, நீ ஏன்டி இவ்வளவுதான் வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன சொல்றோம், எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க, இவ்வளவுதான் இருக்கு, எங்களுடைய வளர்ச்சி இவ்வளவுதான் இருக்கு, நான் அது மூலியமா தான் நாங்க வாங்க முடியும், எங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு நாங்க இவ்வளவுதான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றாங்க. அதுக்கு வந்து அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நீ வந்து எனக்கு உங்க ஊர்ல இருக்கல வந்து நாங்க வியாபாரம் பண்றதுக்கு நீ அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல நான் விவசாயம் பண்றதுக்கு பால் விற்பனை பண்றதுக்கு எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கேக்குது இந்த மாதிரி இந்தியா கிட்ட. பட் இந்தியா வந்து இதை வந்து இல்லைங்க, அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஸ்ட்ராங்காவே வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர் விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா நம்ம உள்ள விட்டோம் அப்படின்னா, அவங்க இங்க இருக்கிற விவசாயத்தை மொத்தத்தையுமே அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இங்க எந்த ஒரு விவசாயமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியுமே, ஒரு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி இலவசமா கொடுக்குறங்க பேர்ல இலவசத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து விலைவாசி ஏற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்தில் இலவசமா கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக விலையை ஏற்றி அவங்க வைக்கிறதா வேலை. ஸோ அதே கான்செப்ட்ல இங்கேயும் வந்துருவானுங்க. பால் கூட அவங்க கையில் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க வைக்கிறது தான் வேலை. நிறைய சம்பாதிக்குங்கிற ஆசை இல்லை, நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி பாலை வந்து நிறைய உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவானுங்க. நிறைய விதைகளை புதுசாக விதைகளை கொண்டு வந்து நிறைய உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு ரொம்ப ஆபத்துனாங்க. அது இல்லாமல் நிறைய விவசாயிங்க பாதிக்கப்படுவாங்க, நிறைய அந்த பால் விற்பனை பண்ணுறாங்களா அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல இந்தியா வந்து ஒத்துக்கலைங்க. ஸோ இந்த கடுப்புல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து உங்கள் மேலே 25% வந்து டேக்ஸ் விதிக்க போகிறோம் ஃப்ரூட்ஸுக்கு. அதாவது நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்டைல் ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம நைக்கு, பூமா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பனிலாம் இங்கே தயாரித்து நம்ம திருப்பூரில் தயாரித்து தான் அங்கே போகுது. ஸோ அந்த பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டோன்ஸ்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம், ஜெம்ஸ் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, அது ஏற்றுமதி பண்ணுறோம், ஜுவல்லரி ஏற்றுமதி பண்ணுறோம், சில மெடிசின்ஸ்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கோம் அமெரிக்காவுக்கு, ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 25% டேக்ஸால் பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 25% டேக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு நம்ம கடையில் வாங்குறோம்னா அந்த 25% வந்து டேக்ஸ் ஆட் பண்ணி 125 ரூபா நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் இந்தியாவுக்கு மட்டும்தான் பாருங்க, மற்ற எல்லா கண்ட்ரியுமே ட்ரேட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு மட்டும் 25% டேக்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட கம்மியாக கொடுப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிறாங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, அவங்க பொருள் வந்து நம்ம பொருளோட கம்மியாக அமெரிக்கா வித்துச்சு அப்படின்னா அவங்க முதல்ல அந்த பொருள்லாம் வாங்குவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருளை அந்த ஊர் மக்கள் நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும், இங்கே இருக்க நிறைய பேர் வேலை போகும், ஸோ நிறைய இழப்பு நமக்கு வருங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் குட்ஸுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் சர்வீசஸ்க்கு சொல்லலை. அதாவது நம்ம சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறோம்ல, நிறைய சாஃப்ட்வேர் சர்வீஸில் இங்கே பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ அதுக்கு வந்து இது வரைக்கும் டேக்ஸ் சொல்லலை. பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அதுக்கும் டேக்ஸ் போட்டாரு அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு ஐடி கம்பெனியில் வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எனிவே பொறுத்து வந்து பார்க்கலாம், ஓகேவா? இது வரைக்கும் நம்ம டேக்ஸ் வந்து நடைமுறைக்கு வரலை, பட் ஆகஸ்ட் 1 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த ஒரு வேளை இந்த மாதிரி டேக்ஸ் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ இதனால் இதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க. நம்ம கரன்சியோட growth கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவோட எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா 0.4% ஜிடிபி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, ட்ரம்ப் பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.